ஒரு பெண் 4ஆம் நிலை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். சிறந்த மருத்துவர்களே கூட எந்த காரணத்திலும் நம்பிக்கை இல்லாமல் இது கடைசி நிலை, மீள்வது கடினம் என்று கூறினர். மருத்துவ அறிக்கைகள் அனைத்தும் ஒரே செய்தியைத்தான் சொன்னது. அவளுக்கு இனி நாட்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவளுடைய குடும்பத்தினர் துன்புற்றார்கள். உறவினர்கள் அனைவரும் அழுதனர். அவளே கூட நம்பிக்கையை இழந்து விட்டாள். ஆனால் அந்த மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களும் இது முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் இதை மறுத்தார். அவருக்கு அறிவியல் மிகுந்த அறிவிருந்தது. ஆனால் அதற்கு மேல் இருந்தது அவருடைய இறை நம்பிக்கை. அன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவிலும் அவர் அவளிடம் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். இன்ஷா அல்லாஹ், இன்னும் சில நாளில் நீ முழுமையாக குணமடைவாய். அவள் அசந்து போனாள். எப்படி இது சாத்தியமாகும்? நோய் முழுவதுமாக பரவிவிட்டது என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த மருத்துவர் ஒருபோதும் விலகவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரே வார்த்தையை சொன்னார். இன்ஷா அல்லாஹ், நீ குணமடைவாய். நாட்கள் கடந்தன. வாரங்கள் கடந்தன. 3 மாதங்கள் ஆன பிறகு அதிசயம் நடந்தது. ஒரு காலத்தில் மரணத்தை எதிர்நோக்கி இருந்த அந்த பெண் மருத்துவமனையை முழுமையாக குணமடைந்துவிட்டு வெளியே வந்தாள். மருத்துவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். இது எப்படி சாத்தியமானது என யாருக்கும் பதில் தெரியவில்லை. அறிக்கைகள் இதை அங்கீகரிக்கவில்லை. அறிவியல் இதை ஏற்கவில்லை. ஆனால் உண்மை ஒன்றே, அது இறைவனின் அடையாளம். அனைவரும் இது முடியாது என்று சொன்ன போதிலும் அல்லாஹ் முடியும் என்று நிரூபித்தார். இன்று இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும், எத்தனை பேர் இது முடியாது என்று கூறினாலும், நம்மை வாழ வைத்திருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லாமே சாத்தியமே. இல்லாததை இருக்கச் செய்யவும் முடிந்ததை மாற்றவும் அவன் ஒருவனே. அதனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம்.